ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிஷா பாண்டி. இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் காரசாரமாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பழுத்த சைஸ் தக்காளி பழம், 20 பல் பூண்டு. கழுவி வச்ச மீனை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு மிளகு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சதும் தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரியட்டும், கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கிருச்சு. அப்புறம் 20 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் சேர்த்து அதில் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அது வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் கொதித்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம்.
மீன் ஒரு சைடு வேகட்டும், நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது தாளித்ததை தூக்கி நம்ம குழம்புல கொட்டிடலாம். இப்போ நல்லா கரண்டி வச்சு ஒரு கிளறுனா சுவையான மீன் குழம்பு தயார். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.